ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதாவது பொங்கல் கொண்டாட்டம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பொங்கல் கொண்டாட்டம் நடக்குது. அதை வந்து ப்ரோமோவை போட்டிருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு. பார்வதி கமுருதீன் ரசிகர்கள் வந்து சம்பவம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் சூப்பராக நடக்க போகுது, உங்கள் முன்னாடியே இருக்குது. தட்டி தூக்குங்க. ஸோ நீங்கள் எனக்கும் வந்து விஷ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்து பொங்கல் கொண்டாட்டம் நடக்குது. அந்த பொங்கலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்னும் இது பொங்கல் மாதிரி இல்லையா, அழகாக வந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வெளியே வந்து விழுது இல்லை, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. அதில் பிக் பாஸ் கேட்குறாரு, பொங்கல் வைக்க தெரியுமா? என்ன கொடுமை இல்லை, ஒரு பொங்கல் தெரியும் அப்படின்றாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வினோத் வந்து மாற்றி இது கிச்சடி பண்ணுற போகிறீங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னார். நல்லா இருந்துச்சு. வினோத் வந்ததுக்கப்புறமே அந்த வீடியோ வந்து ரொம்ப வைபாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், வாங்க வாங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இப்படி தான் போகும். அவர் வந்ததுனால கொஞ்சம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ரைட். ஆனாலும் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இருந்தாலும் சரி, எல்லா செலிப்ரேஷனில் மிஸ் பண்ணுறது ரெண்டே பேர். ஒன்று பார்வதி, இன்னொன்று கமருதீன். கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வாரி இறக்கிறாங்க ரெண்டு பேரை பற்றியும் ஃபேன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. எல்லாம் அந்த 100வது நாள் கேக் வெட்டும் போதும் அதுக்கு உறுத்தானவங்க அவங்களாம் இல்லை. பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு அவங்க இல்லாத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்த ரெண்டு பேரும் இப்போ இல்லைன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்வதி இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட அன்பை வந்து வாரி இறைச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. இப்போ ஒருத்தங்க போனதுக்கப்புறமும் போய் 2 வாரம் ஆச்சு, இன்னுமே அதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணாங்க. அதுவே 2 பேருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் கமருதீனாவது 2 வாட்டி ஃபேன்ஸ் மீட் வச்சுட்டாரு. கமருதீனை பற்றி நல்ல விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் இன்னுமே வந்துட்டு பார்வதி மேலே வந்து ஹேட்டர்ஸ் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க இது வரைக்கும் எந்த விஷயமும் தகவலும் கொடுக்கவே இல்லை நேரடியாக. அப்படி இருந்தும் பார்வதியோட விஷயங்கள் வந்துட்டு இன்னுமே வந்து நிலச்சி நிற்கிது 2 வாரமாக. அப்படின்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபினாலையில் வந்து பார்வதி வருவாங்களான்னு ஒரு பெரிய ஏக்கமும் இருக்குது. நேற்று கூட அவங்க அம்மா ரொம்ப அழகாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க, போய் பாருங்கள். சான்ஸில் அப்படி இருக்கணும் அம்மானா. ஒரு அதாவது அம்மாவுக்கேற்ற பொண்ணுக்கேற்ற அம்மாவை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நிற்பேன்னு சொல்லிட்டு அம்மா நிற்கிறாங்களா, அதுதான் சான்ஸில் ரொம்ப அழகான ஒரு அம்மா பொண்ணு உறவு. ஸோ நேற்று அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை ஆல்ரெடி உங்களுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ யாரெல்லாம் இந்த பொங்கல் டைமில் வந்து யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அந்த பொங்கலை. நாங்களும் வந்து இப்போ போயிட்டு அவ்வளோதான் வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக வந்து வைப் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதை வந்துட்டு வந்து அந்த ப்ளாக் சேனலில் போடுவோம் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன்லாம். ஸோ மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸ் முடிஞ்சோடனே அதிலே நாங்கள் வந்து டெய்லி விளாக் வீடியோ போடுவேன். வாங்க வந்து உங்களோட அன்பை தாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல்லையும் வந்துட்டு வேறு என்னென்ன கண்டென்ட் போடலாம் நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருக்கீங்க, நீங்களும் சொல்லுங்கள். ஸோ அகைன் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய் நண்பர்கள்.